நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இதுதான் ரோடாக இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பாபர் மசூதின்றது தான் நமக்கு பெருவழி பாதைன்றது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு காட்டுறேன். இதனாலே நம்ம வந்து பெருவழி பாதை தான் போயிட்டுருக்கோம். இது வந்து மக்கள் யூஸ் பண்ணுற ரோடு. இதை கடந்து போனால் தான் நம்ம காட்டு பயணத்தை வந்து தொட முடியும். ஸோ அந்த பெருவழி பாதைன்ற காட்டு பயணம் வந்து இந்த ரோடை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னா அந்த ரோடு ஸ்டார்ட் ஆகிடும். நான் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் காட்டுறேன். லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து கொஞ்சம் பெட்டர் வீடியோ குவாலிட்டியில் கேப்சர் பண்ணலான்னு இருக்கேன். பெருவழி பாதையை பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகலான்னு சொல்லிட்டு. நம்மளோட பாலாஜி ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணிகண்ட சாமி இங்கே பாருங்க. 3வது ஆண்டு. எல்லோரும் சொல்லுவாங்க பெருவழி பாதை ஈஸின்னு. மோஸ்ட்லி ஈஸி தான். நீங்கள் அது நடக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஹாப்பியாக நடந்தால் ஹாப்பியாக போயிட்டு வந்துடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஃபீலிங் நல்லாயிருக்கும். அதுதான் அவர் சொல்கிறாரு. அப்படி தானே சொல்லுவாங்க. எஸ், நடக்கும்போது நமக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். இன்னும் நிறைய வழித்தடங்கள்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி எப்படி இருக்குன்றத. இங்கே தூரத்தில் போகிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னிசாமி. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா 18வது வருஷம் அவர் குருசாமி. முதல்ல வந்து போயிட்டுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த மரங்களில் வந்து ஒளி அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த 2 பேர் நடந்து போகிறதும் வந்து ரொம்பவே அழகாக தெரியுது. இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கிளிப்பிங்ஸ் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த இடத்துல. பார்க்கலாம். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து தார் ரோட்டில் வந்து நடைப்பயணத்தில் வந்தோம். இப்போது சிமெண்ட் ரோடு. இந்த வழி பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே ட்ராவல் ஆகும். ஸோ இன்னும் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுன்ற காட்டு பயணம் வந்து இன்னும் தொடங்கலை. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா நடந்துட்டோன்னா நம்ம அந்த பாதையை நம்ம பிடிச்சிடலாம். பெருவழி பாதை வந்து ஆரம்பம் வந்து இப்படி தான் இருக்கும். தார் ரோடு, அதுக்கடுத்து சிமெண்ட் ரோடு. ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த சுற்றுப்புற மக்கள், கேரளா மக்கள் வந்து அவங்களோட வசிக்கிற இடம் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. அவங்களோட வீடு எல்லாருக்கும் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கான போக்குவரத்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாதையில் தான் நம்ம போகும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டு பயணத்தை தொடங்கும். அந்த வழி வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பிடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்த சாமிங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் கடந்து வந்துட்டாங்க. சாமி சரணம். எப்படி இருக்குது நடைப்பயணம்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கால் குத்துது. இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டேன்னா காட்டு பயணத்தை பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சரியாயிடும். பார்த்து வாங்க. அந்த வழி தடத்தை நம்ம பிடிச்ச உடனே தொடர்ந்து நம்ம எடுப்போம். இங்கேருந்து தான் பெரிய பாதை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இனிஷியலாக போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முழுமையான காட்டு பாதைன்றது இங்கேருந்து தான் தொடங்கும். பெரிய லெவலில் இருக்குமான்றது தெரியாது. இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. காட்டு பயணன்றது பியூர் காட்டு பயணம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். வாங்க காட்டுறேன். இந்த காட்டு பயணம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே சாமிகள்லாம் போயிட்டுருக்காங்க தெரியுதுங்களா தூரத்தில். உங்களுக்கு என்னோட வாய்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது. ஸோ இங்கே நடக்கிறதுமே ஒரு கொஞ்சம் சிரமம் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன். ஸோ இதுதான் அந்த காட்டு வழி பாதைன்றது தொடரும். சுற்றி இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக காட்டு பயணம். இதை பார்த்திங்கன்னா இந்த சாமிகள்லாம் போயிட்டுருக்காங்க. ஒரு இடமும் இந்த மாதிரி தான் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ இன்னும் அடுத்தடுத்த இடத்துல வந்து எப்படி இருக்குன்றதை நான் காட்டுவேன். இந்த மாதிரியும் உங்களுக்கு தெரியலாம். ஸோ இங்கே ஓரளவுக்கு பாதை இருக்குது. இந்த இடம்லாம் இதில் போயிடுவாங்க. போக போக பார்த்திங்கன்னா பாதை இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்.
பாதை இருக்காது. ஸோ காட்டில் இந்த மாதிரி வழித்தடம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து நம்ம நடைப்பயணத்தை வந்து தொடர்ந்து பண்ணணும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்காங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக இருப்பாங்க. ஏன்னா சீசன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆக்சுவலாக பெரிய பாதைன்றதுனால லிமிட்டடான ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து டைமிங் ஷெட்யூல் இருக்குது. அந்த ஷெட்யூலில் வந்து அங்கங்கே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. முக்குழி, அழுதாமலை அப்படின்ற லொக்கேஷன்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் பிரகாரம் தான் வந்து அந்த பக்தர்களை அனுப்புவாங்க. ஏன்னா அவங்கவுங்க சேஃப்டி கன்சர்னுக்காக தான் இதெல்லாம் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸும் அண்டு இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். வழியாக பார்த்திங்கன்னா நம்ம விட்ட நம்ம குரூப் சாமிகளை தொடர்ந்து வந்துட்டோம். ஒருத்தர் பிடிச்சாச்சு. அடுத்து ஒவ்வொருத்தரையும் அப்படியே பிடிக்க வேண்டியதான். இதோ 2 பேர் போகிறாங்க, அவங்களையும் பிடிச்சிருவோம். அந்த இவங்களும் தான், இவங்களாம் நம்மளை விட்டுட்டு முன்னாடி வந்துட்டாங்க ஒரு 10 நிமிஷம் கேப்பில். இப்போ ஓடி வந்து புதுசாக ஓடி வந்தெல்லாம் இல்லை, நடந்து வந்தேன். என்னென்னா அந்த டைமிங் இருக்கிறதுனால ஸோ முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு அந்த டைம் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே போய் ரீச் ஆகணுன்ற ஒரு அந்த எய்ம்னால தான் எல்லோரும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. நம்மளும் இப்போ கூடவே ட்ராவல் பண்ணுவோம். மணிகண்ட சாமி போகிறார்ல, அதனால். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம நடைப்பயணம் செய்கிற இடம் தான் இது. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம அந்த செம்மண் ரோடை வந்து பிடிச்சிடலாம். நல்லா சில்லுன்னு இருக்குது இந்த பகுதியெலாம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த இடம்லாம் நடக்கிற மாதிரி இருந்தது. பட் இன்னும் போக போக கொஞ்சம் கடினமாக மாறும். அழுதாமலைக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம குளிச்சுட்டு ஒரு கூழாங்கல் எடுக்கணும். எடுத்து அதை கல்லிடம் ஒன்றில் நம்ம எடுத்து வைக்கணும். அது இதுக்கப்புறம் நம்ம போவோம். அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த தடவை. என்ன ரீசன் தெரியல, இவ்வளோ கம்மியாக இருக்காது. நிறைய தண்ணி இருந்துருக்கணும். ரொம்ப கம்மியான வாட்டராக இருக்குது. போடுறாங்க பாருங்க, அழுதக்காடு தேவாலயம். ஓகே, குளிச்சுட்டு வரேன். அழுதாமலை ஏற்றம் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப முடியல, சொன்னது வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. தொடர்ந்து எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தெரியல. ரொம்ப மோசம். இதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஜெய்சாண்டிக்கான ராட்சச மரம்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மரமும் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ராட்சச மரங்களாக இருக்கும். பார்க்குறது ஜெய்சாண்டிக்காக இருக்கும். பாருங்க, பயங்கரமாக இருக்கும். இதுக்கப்புறம் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. பார்க்கலாம். போட்டு அது வேலையை காட்டி
பாதி கூட வரல, பாதி கூட வரல. இங்க வாங்க. அழுதாமலை ஏற்றம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அழுதாமலை இறக்கத்தில் கூழாங்கல் எடுத்துருப்போம், அதை இங்கே கல்லிடங்குன்றில் கொண்டு வந்து வைக்கணும். இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ அந்த பாதை இப்படி தான் இருக்கும். கல்லிடங்குன்று வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் நம்ம வைக்கணும். கல்லிடங்குன்ற வைக்கிறாங்களா அந்த மாதிரி நம்மளும் வைக்கணும். மேலே இருந்து வைப்பாங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மேலே இருந்து வைக்கணும். ஓட்டம் குருசாமி பின்னாலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டைமிங்கில் ரீச் ஆகிட்டாரு. ஏய் ரியலி சூப்பர் மேன். ஓட ஃபாஸ்ட் வாக்கிங். பார்த்தீங்களா வயலட் ஸ்மோக் வருது. எவ்வளோ மைனஸில் இருக்குது இங்கே டிகிரி. சில்னஸ்ஸு கம்மியாக ஸ்மோக் வருது. அரை லெவலில் இருக்குது சில்னஸ். வா ரொம்ப மோசம். ஃபஸ்ட்டு எல்லார்கிட்டையும் ரொம்ப சாரி, கரிமலை ஏற்றத்தையும் இறக்கத்தையும் வந்து வீடியோ கவரேஜ் பண்ண முடியல. ரொம்ப முடியலைங்க. உண்மை தான் ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. ரொம்பவே சிரமமாக இருந்தது. 2 வருஷம் முன்னாடி வந்து நல்லாவே போயிட்டு வந்தோம். நல்லாவே எடுத்திருந்தேன் ஒரு வீடியோ இருக்குது. இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு பார்த்தேன். பட் ஏற்றத்துலேயும் முடியல, இறக்கத்துலேயும் முடியல. ரொம்ப சிரமப்பட்டேன். எப்படியும் வந்து பம்பா ரீச் ஆகிட்டேன். பம்பாவில் தான் இப்போ இருக்கேன். ஸோ லெஃப்ட் லெக்கு கீழே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு இன்ஜுரி ஆகிருக்கு. என்னன்னு தெரில. ஃபுல் ஃபீட்டையும் கீழே வச்சு நடக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே சின்ன பாதை நம்ம கிளம்பணும். இங்கே ஒரு சின்ன கீழே போட்டு அப்படியே சின்ன பாதை. நம்ம கூட வந்து ஐயப்பா குளிச்சிட்டு இருக்காரு. அவர் குளிச்சுட்டு மேலே வந்தோன்னே நான் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேர் இறங்கணும்னா டீமில் வந்த மிச்சம் ரிமைனிங் இருக்க பீப்புளெலாம் வந்து வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் பேர் கரிமலை இறங்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரீச் ஆகிடுவாங்க. சின்ன பாதை ஏற ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். பம்பாவில் சரியான வெயில் குழந்தை எடுக்குது. பட் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கணும்னு வச்சிங்களேன், ஃபீலிங் வேறு லெவலில் இருக்கும். அமேசிங்காக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். ஒன்ஸ் அகேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, கரிமலை ஏற்றம் இறக்கம் வந்து வீடியோ கவரேஜ் பண்ண முடியாது. சாரி.